போன சனிக்கிழமையா நீங்க என்ன சொன்னீங்கன்னாக்கா இந்த பாட்டு பார்த்துட்டு இது கொஞ்சம் நல்லா இருக்கும் அது பார்த்துட்டு அடுத்தது மகாதேவ மலையே பார்ப்போம். அது எத்தனை பாட்டு மொத்தம்? 100 பாட்டு. ஒரு நாளைக்கு 5 பாட்டு பார்க்க முடியுமா? ஐயே ஒண்ணுதான். ஒரு நாளைக்கு 1 அப்படின்னா 100 வாரம் வச்சுக்கீங்க. ஆமா 100 வாரம்னா 2 வருஷம்யா. ஆமா போ ஓகே பாட்டு வரும்போது பாருங்க. ஓகே ஓகே சரி சொல்லுங்கய்யா. இல்லைங்க முதல்ல நேரிசை வெண்பா அது சொல்லுங்க என்ன அது? நான் பேசுறது தெளிவா வழங்குதா மக்களே? எனக்கு ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்கிற மாதிரி இருக்கு என்னோட நெட்டு. இதுக்கு 2வது வந்து ஐபன் போட்டு தெரிய வந்து பாருங்க. 2வது வரியில தனியா ஒண்ணு போட்டிருக்காங்க. எதுகை மனமும் மாறுது. கண்ணீர் எண்ணீர் கலந்தான் கலந்தான் வருது. சரியா? அவ்வளவு பத்தி இல்ல 2 எழுத்து தான். கண் எண் கண் எண் கல கல பார்க்க போனா இதெல்லாம் கண் எண் அப்புறம் மண் அப்படின்னு வரணும். சரியா? ஆமா ஆமா ஆமா. ஆனா இந்த இந்த ஒரு இது தனியா நின்று மாறுது. அதான் நேரிசை வெண்பா. அல்ல அது மாதிரி இல்ல. ஐவன் பார்த்து வந்து ஒரு வார்த்தை. ஐவன் பார்த்து ஒரு வார்த்தை வருது இல்ல. பன்னீர் வருது. பன்னீர் வருது. ஓகே அந்த பண் வந்து எதிய மரம் வருது வரேன் போல. கண் எண் பண் அப்படி வரும். அப்ப இங்க கண் எண் பண் வந்துட்டு அடுத்து அப்ப இந்த ஓட்டு மட்டும் தனியா நிக்குது ஐயா. இது மட்டும் தனியா நிக்குது. ஓகே பன்னீர் அப்புறம் அடுத்து வந்து எதிக மோனை கலை கலை. அதே மாதிரி எல் 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 அப்புறம் நின் ஒன் மாறுது. ஓகே இதான் நேரிசை வெண்பா. இது 4 வரியா? 4 எல்லா பாட்டும் 4 வரி தான். எல்லா பாட்டும் 4 வரி. எப்படி 4 வரி கண்டுபிடிக்கிறது? 1 2 3 4 எதிக முனை பார்த்தா கண்டுபிடிச்சலாம். அப்ப கண் 1 எண் 1 கலை 1 கலை 2. ஓகே சொல்லுங்க. கண்ணீர் கலந்தான். கண்ணீர் கலந்தான் சொல்றாரு இல்லையா? என்ன அர்த்தம்? கண்ணீர் கலந்தான் கண்மணியா இருக்கிறானா அப்படியா? கண்ணீர் கலந்தான் சொன்னா நம்ம தியானம் பண்றோம் இல்லையா? தியானம் பண்ணும்போது கண்ணுல பாக்குறோம் இல்லையா? பேருலிய பாக்குறோம். பேர் வரும். அப்புறம் அதான் வந்து கண்ணுலதான் வரும். முதல் அனுபவம் வந்து கண்ணுல பாக்குறோம். அந்த பேரொலி பொன்னொலி அப்படின்னு வருமா? ஆமா. ஏன் செவி இல்லையா? ஏன் முதல் நாதம் கேக்குது? செவி இல்லையா? முதல் நாதம் தாண்டி போறாரு. முதல்ல அவனை பாக்குறது செவி வந்து அவன் வந்தான்னு தான் சொல்லுது. சரியா? ஆமா. அதான் உள்ளவரோட தாண்டி போறாரு சொல்றாரு. கல்ல கலந்துறாங்க. அப்புறம் கருத்துல அதனால பாருங்க. கருத்துனா அவருடைய கருத்து என்ன? அறிவா? அவன் தான் அவ்வளவுதான். ஐயா இதுதான் கண்ணும் கருத்துன்னு வாங்கல. ஐயா கண்ணும் கருத்தும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாட்டுங்க இல்லையா? சாதாரண கண்ணும் கருத்துமா இருக்கிறது இல்ல அப்படி மக்கள் சொல்லுவாங்க. பாட்டே பாருங்க. கண்ண கண்மணியே கருத்து கருத்து வருது பாருங்க. கண்ணே கண்மணியே கருத்தே கருத்தின் கனிவேன்னு வருமே அதான். ஆமா. இப்ப பாட்டோட பாட்டு வருது இல்ல. அதான் கண்ணுடைய கருத்து 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 வரும். கண்ணுடைய கருத்து கருத்து வரும். என்ன சொல்றீங்க? புரியல. பண்ணப்பட்ட பாட்டியா இப்ப படிச்சேன் அந்த பாட்டா? இல்ல வேற ஒரு பாட்டு. பண்ணாது பண்ணிட்டு ஒரு பாட்டு பண்ணுவோம். அதான் கண்ட கருத்து கருத்து கருதி வரும். கண்ணுடைய கருத்து கருத்து கருதி வரும். கண்ணு பாட்டு வரும். கண் வந்தா கருத்து வரும். கண்ட வந்து கருத்து கலந்தான். என்ன கலந்தே இருக்குதான். என்னன்னா என்னம்மா எண்ணத்துல கலந்தான். கலந்தே இருக்கின்றார். அவரு வேற எண்ணமே இல்ல. கடவுளே தான் சதா வந்து இறைவனை நினைச்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு. வேற எண்ணமே இல்ல. அதனால பாட்டு பாட்டு பண்ண இசை அவரோட பாட்டுல கலந்துட்டான். இசை பாட்டு அப்புறம் பண்ண இசையில இசையில கலந்தான்.
இசைனா என்னய்யா? ராகம். ராகம். ஓ, என் பாட்டுக்காரன் தான். அது ராகமா? பாட்டுக்காரன் தான். ஐயா ராகம்னா அவரு ராகம் போட்டு படிக்கிறாரு இது. இல்லைங்க, கீர்த்தனை பாட்டு எல்லா பாட்டும் ராகம் இருக்கு. கீர்த்தனை. சார் பிரேயர்லாம் ராகம் பாட்டு தான் பாடுவாங்க, நல்லா பாடுவாங்க. தேவாரம்னா தேவாரம் பண்ணுனே பேரு. தனி ராகம், தேவாரம் மாதிரி தனி ராகம். அது தோடுடைய அப்படின்னு வருமா அந்த அதான்? ஆமா, அது தனி ராகம். அதுக்கெல்லாம் அதை பண்ணா நல்லா இருக்கும். ஒரு இணையா ஒரு இதமா அப்படியே ஒரு பக்திமயமா இருக்குன்றீங்களா ராகம்? சும்மா தோடுடைய செவியன் அப்படின்னு படிச்சா நல்லா இருக்காது. இது நான் படிக்கிறது பக்தியோட சேர்ந்து படிக்கிறாங்க, இந்த ராமா படிப்பாங்க. தேவாரம் பண்ணதே பேர் இருக்கு. அந்த இசை பண்ண நல்லா இருக்கும். பண்ணு கலந்தான், என் பாட்டு கலந்தான். பாட்டுல கலந்தான். என்ன அர்த்தம்? பாட்டுனாக்கா அவர் படிக்கிறது எல்லாமே அவனை பத்தி தான் அப்படின்னு சொல்றாரா இல்ல எப்படி? இல்ல, பாட்டு எழுதினார்ல, பாட்டு இவர் பாட்டுல கலந்தானே. இப்ப வேற பாட்டு பாடல, அவனை பத்தி தான் வர்றாரு. என் பாட்டு கலந்தான். வேற அண்ணக்க உயிர் கலந்தான். கருணை கலந்து கருணையோட உயிரை கலந்தான். ஐயா உயிர்ல எல்லாம் வந்து கருணையோட கலந்துட்டான். உயிரோட கலந்துட்டான் ஐயா. இப்ப இந்த உயிர், ஆன்மா, இறைவன் அப்படிதானே? இது உயிர்ன்றது ஜீவன் தானே? ஆமா ஆமா. உயிர்ல வந்து கலந்துட்டானா இல்ல இப்ப ஆன்மால கலந்துட்டானா? ஏன்னா உள்ளமெனும் குடிசையிலே புகுந்தான் அப்படின்னு இருக்குல்ல. ஆமா. இப்ப அது இது வேறையா இல்ல ஒன்னா? பாருங்க, அப்படிலாம் அர்த்தம் பண்ணிருக்காங்க. உயிர் கலந்தான்னு சொன்னா உயிரேன்னு சொல்றேன் இல்லையா? என் உயிரே நீதான் அப்படின்றல காதலிக்கும் போது இது சொல்றது ரொம்ப ஓவரா. அது மாதிரி இல்ல, மகாதி மாதிரிலேயே என் உயிர் பாடுற பாட்டுக்கு இல்லையா? உயிர் நீதான்பா, என் துறை நீதான்பான்வாரு. அவர் உயிர் கலந்தான். அப்ப உயிர்லயே கலந்துட்டானா உடம்பு கிடம்பு எல்லாமே உயிர் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கலந்துருவானே. ஆமா ஆமா, அது அவ்வளவுதான். அதான் கரணம் எல்லாத்தையும் கலந்துருவானே. ஆமா தானே? ஆமா. மேல எண்ணுகள் வந்து இல்லையா? எண்ணுகள் எண்ணத்துல வந்து தெரியல இல்லையா? கரணத்துல வந்தாலே எண்ணம் வருது, அங்கேயே காரணம் பண்ணும்ல. கடைசியா உயிர். ஆமா. அப்புறம் ஐயா ஐயா இப்பதான் புரியுது பாருங்க. இது இந்திரியமா? கண்ணுனா இந்திரியம், சரியா? ஆமா. கருத்துனா கருத்து எண்ணெல்லாம் வந்து கரணம், அப்படியா? ஓகே. அடுத்து வந்து பாட்டு, அது ராகம், பாட்டு, கடைசியா உயிர்ல கலந்துட்டாயா? அதான் இப்படி வருது. அதனால எல்லா நாளும் எனக்கே கொடுக்கின்றார். எல்லா நன்மையும் அவர் கொடுத்துட்டு ஆனா கொடுக்கலாம். எல்லா நாளும் ஒண்ணு பாக்கியெல்லாம் கிடையாது. அதே எனக்கு கொடுக்கின்றான்னு எனக்கேன்றாருயா. எனக்கு அவன் கொடுத்த அதான் சொல்றாரு, எனக்கே கொடுத்தாங்க. இல்ல, எனக்கு கொடுத்தான்னு சொல்லிக்கலாமே, ஏன் எனக்கேன்ற? அவருக்கு மட்டும்தான் சொல்றாரா? எனக்கே அர்த்தம், எனக்கே கொடுத்தான். எனக்கே கொடுத்துட்டான். எனக்கு உரிமையா கொடுத்துட்டான் அப்படின்றாரா? ஆமா, எனக்கே கொடுத்தான். எனக்கே கொடுத்துட்டான். எல்லாம் யார எல்லாம் செய்யலாம், எல்லாம் செய்வல்லான் எம்பெருமான். எம்பெருமான் புக்ல எம் போட்டிருக்கீங்க. புக்ல எம்பெருமான் போட்டிருக்கு. புக்ல ஏம் போட்டிருக்கா? பாட்டு நான் எங்க வச்சிருக்கேன், ஆன்லைன்ல போட்டாங்கயா. நான் என்ன பண்ணிட்டோம்? எம் தான் போட்டிருக்கு. எம்பெருமான் அப்படின்னா எல்லாருக்கும். ஓகே, பொதுவான எல்லாமே எல்லாமே அவன் தான். கண், காடு, மலை எல்லாமே அவன் தான். அதான் உயிர் உள்ள உயிரில் பொருள், இல்லாத பொருள், ஜட பொருள்
எல்லாத்தையும் இருக்காங்க. சராசரம் சரிதானே? ரைட், சராசரம். அண்ட சரா அசரம் எல்லாமே, அசையும் பொருள் அசையாத பொருள் அண்டம் எல்லாமே எல்லாமே இருக்குன்றான். ம் எல்லாமே இருக்கிறான். ஆனா புதில் நிறுத்தம் புரிகின்றான். எல்லாமே இருக்கிறான். பூர்வமத்தியில இருந்து நடனம் பண்றான். நிறுத்தம்னா நடனமா? வந்து நடனம். அதாவது வெளியில எல்லா இடத்துலயும் இருக்கான், ஆனா நமக்குள்ள விசேஷமா பூர்வ மத்தியில இருந்து நடனம் பண்றான். ஆமா, ஒன்றாகி படிச்சவன் போடாது புண்ணிய போய் நடனம் பண்ணிடலாம். அப்புறம் ஒன்றாயிரம் தான் வந்து கொண்டாத்தான் நடனம் பண்றாங்க. கொஞ்சம் யோசிக்கிறது இல்லைங்க. ஒன்றாகி கொஞ்சம் யோசிப்போம் இனிமே. ஒன்றாகி நீ சும்மா கேட்டே போனாக்க மண்டையில ஏற மாட்டேங்குது. கொஞ்சம் யோசிப்போம். ஒன்றாகி நின்றான், நானும் அவனும் ஒன்னாயிட்டோம். சரியா? ஓகே ஓகே ஓகேனா? நீ பதில் ஓகே. ஒன்றாகி நின்றான் சொந்த மகிழ்ச்சியா வந்து அவனே வந்து என் கூட ஒன்னாயிட்டான். முதல்ல உயிரில கலந்த மாதிரியா நினைக்கிறேன். இதுக்கு அதுக்கு தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு தொடர்பு வரும். ஐயா இங்க பாருங்க, இப்ப கடவுளை நீங்க பாக்கணும்னாக்கா வெளியில போய் கோயில் எல்லாம் பார்க்க முடியாது. சரியா? முடியாது. நீங்க பாக்கணும்னாக்கா கண்ணை மூடி உட்காந்து புருவ மத்தியில போய் பாத்துக்குங்கப்பா, அங்கதான் அவன் நடம் புரிகின்றான் அப்படின்றாரா? ஆமா ஆமா. ஏன் அந்த கோயில்ல மூணாவது இல்ல எல்லாமா இருந்தான்னு சொல்றாருல. ஆமா, எல்லாம் வந்தானே. ஆமா, கைகொண்ட பாலமா. அதான் எல்லாமே அதுக்குதான் விஷயம் கொடுக்குறாரு. பொதுவில் நீ பாக்கணும் விரும்பணும்னாக்கா அப்ப ஐயா தவம் பண்ணும், வேற வழி கிடையாது. எல்லாமே இருந்தான்னு சொல்ல பாருங்க. எல்லாமே இருக்கு. ஐயா 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 இன்னைக்கு தவத்தை பத்தி ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு, அதை கொஞ்சம் பாத்துட்டு சொல்லுங்க. எல்லாமே இருக்கிறாங்கன்னா எங்கேயும் பார்க்கலாமே. ஆமா, இல்ல எங்கேயும் பார்க்கலாமே. பார்க்க முடியாதுடா. குடும்பத்தான் பார்க்க முடியும். அப்படிங்கிறார். அங்கதான் ஒன்றாயிரம். ஓகே ஓகே. அடுத்து பாருங்க. ஏயா சாமி கொஞ்ச நேரம் சாமி, கொஞ்ச நேரம். கொஞ்ச நேரம், ஒரு 2 minutes கொஞ்சம் டீவியேட் ஆயிரும். கொஞ்ச நேரம். ஓகே. இந்த கோயில் இருக்குல்ல, கோயில் இங்க பாருங்க. இது மனுஷ உடம்பு தெரியுதா ஸ்கிரீன்ல? ஓகே. இது இப்படியே வந்து இந்த என்னது கருவறை தானே? கருவறை தானே இந்த புருவ மத்தியில நிக்குது. சரியா? பாருங்க. அப்ப இந்த கோயிலே வந்து இந்த கருவறை வந்து புருவ மத்தின்னு தான் காட்டுது. ஆமா தானே? அப்ப என்ன சொல்றாங்கன்னாக்கா ஊனுடம்பே ஆலயம், உள்ள ஆலயம், உள்ளம் பெருங்கோயில். ஊனுடம்பே ஆலயம், உள்ளம் பெருங்கோயில், கள்ள புலனைந்தும் காலாமணி விளக்கு. வள்ளல் தெல்ல தெளிந்தாருக்கு சிவன் சிவலிங்கம். தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் தான் சிவலிங்கம். ஓகே, அது அறிவு உள்ளவங்களுக்கு தான். அப்ப ஐயா சாமி இல்ல விளக்கம் சொல்லல, அது விளக்க வேண்டாம். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த கோயிலும் வந்து பூர்வமத்தி தான் காட்டுது. சரியா? அத பாருங்க, இங்க கீழே போட்டிருக்கேன், இங்க பாருங்க. எல்லாமே வந்து இது பாதம் தான் வந்து இந்த இது என்னது கோபுரமா? ஓகே ஓகே. வல்லார் என்ன சொல்றாரு, நீங்க எங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களோ அங்கதான் ஐயா கோயிலு, உட்காந்துக்கிட்டே பாத்துருங்கப்பா, கண்ணை மூடிட்டு மேல பாருங்க அப்படின்றாரா? ஏன்னா அவன் வந்து பொதுவில் நிறுத்தம் புரிகின்றான். ஐயா அப்ப நம்ம பொதுவுல போயிட்டு அவனை பார்த்தாதான் அவன் நமக்குள்ள ஒன்றாவான். நானே காமன் அர்த்தம் கூடாது. அதுக்கு நம்ம வந்து இது போகணுமே, முறையீடுக்கு போகணுமே. திறந்துருமா இல்ல வேணான்றீங்களா?
நிறைய பார்த்தா திருப்பாரு. சரி வேண்டாம் விடுங்க. மக்களே புரியுதா பொதுனா என்னன்னு? எல்லாம் தெரியும். எனக்கு புரியலண்ணே. பையனுக்கு புரியலையா? பாத்துருவோம். முறையீடு பொதுனாக்க பப்ளிக் தானே. தம்பி நம்ம நினைக்கிற பொது இல்ல. இங்க பாரு, 4வது பாட்டா தம்பி? எத்தாவது பாட்டு தம்பி? 6. ஓகே, படிங்க சாமி. நான் படிக்கதா? வேதாந்த நிலைநாடி விரைந்து முயன்றறியேன், மெய்வகையும் கைவகையும் செய்வகையும் அறியேன், நாதாந்த திருவீதி நடத்திருதற்கறியேன், நான் ஆர் என்றறியேன் எங்கோனார் என்றறியேன், போதாந்த திருநாடு புக அறியேன், ஞான பூரணாகாயம் எனும் பொதுவை அறிவேனோ, ஏதான் தீயேன் சரிதம் எங்கனம் நான் புகுவேன், யார் குறைப்பேன் என்ன செய்வேன் ஏதும் அறிந்திரனே. புதியது ஞான பூரணாகாயம். ஞான பூரணாகாயம். கால் வந்து பொது கால் வந்து மண்ணு. ஆமா. வயிறு தண்ணி, நெஞ்சி நெருப்பு, கழுத்து காத்து, தலை ஆகாயம். இப்ப ஞான பூரணாகாயம்னாக்கா புருவமத்தி. அதுக்கு பேர் வந்து ஞான பூரணாகாயம் எனும் பொதுவை அறிவேனும். அதான் பொதுன்னா அதான் அர்த்தம். ஞான பூரணாகாயம் தலை வந்து ஆகாயம், அதுல ஞான பூரணாகாயம்னாக்கா ஞானம் இருக்குது புதுமத்தி. சரியா? இடம், ஞானம் பூரணமான இடம் வந்து புருவமத்தி. அப்ப அதுக்கு பேரு தான் வந்து பொது. தம்பி புரியுதா? எங்கயா போயிட்டான் தம்பி? புரியுதுண்ணே. அப்ப கடவுள் நீ வந்து வெளியில பார்க்க முடியாது. ஞான பூரணாகாயம் எங்க பாருங்க, போதாந்த திருநாடு புக அறியேன் அப்படின்னாக்கா புருவமதி தானியா சாமி? போதாந்த திருநாடு புக அறியேன், அந்த நாட்டுக்குள்ள புக அறியேன்னாக்கா புருவமதியில புகருதா? அதுக்குதான் சொல்ல தெரியல. புருவமதி போனா பொது தெரிஞ்சுவானா? தெரிஞ்சா போயிருப்பேன். அந்த ஞான பூரணாகாயம் என்னும் பொது வந்து எனக்கு தெரியல, அதனாலதான் அங்க போற முடியல என்னால. சாமி இல்லைங்க, அதுக்கு இன்னொரு பாட்டு எடுத்துருவோம். பாருங்க சாமி, சொல்லுங்க சாமி. இத சரியா வருதா? சிங்க் ஆகுதா பாருங்க. இல்ல பாட்டு சொல்றீங்க இல்ல, இந்த புகாரின்னு சொன்னார்ல, திருநாடு புகாரியே, நீங்க வந்து சிற்றபையில் பொற்சபையில் புகுந்தருணம் இதுவே அப்படின்னு சொல்றாருல, இதுவும் புருவமத்தி தானே சொல்றாருன்னு சொல்றேன். சரியான்னு பாருங்க. புருவமத்தி தான் இது. சொல்றேன், பொற்சபையில் சிற்றபையில், பொற்சபை சிற்றபை எங்க இருக்குனாக்கா புருவமத்தியில இருக்கு, அதுலதான் புகுந்துக்கணும். அப்படின்னா தவம் செய்யணும். அங்கதான் போயிட்டு மரணத்தை தேய்க்கலாம். மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர், புனைந்துரையேன் பொய்புகழேன் சத்தியம் சொல்கின்றேன், பொற்சபையில் சிற்றபையில் புகுதருணம் இதுவே. எப்படி? சரியா? ஓகே. 3 பாட்டு. 3வது எண்ணுகின்றேன் என்னெல்லாம் தருகின்றான், எண்ணங்கள் எல்லாம் தருகின்றான். ஓகே, பாரு என்ன பாத்தீங்களா? இவர் என்றாரு, எண்ணங்கள்லாம் அவன் கொடுக்குறான். அவங்கிட்ட இருந்து வருது. ஆமா ஆமா, இவர் தானா? என்ன இல்ல இப்ப நம்பயா நாம தான் வச்சுக்கோம், நம்ம தான் வருது. சரி, ஏன் இவருக்கு மட்டும், ஏன் இவருக்கு வந்து எண்ணங்கள்லாம் அவர் தர? ஏன்னா அவர் வந்து உடல் பொருளாவிய கொடுத்துட்டாரு, அதனால. இல்ல முன்பாட்டு பாருங்க, ஒன்றை மட்டும் இல்ல,
ஒன்றாகி நின்றான். ஓகே. ஒன்று அப்புறம் அவன் நடந்து வருவான். ஓ, நான் அங்க இல்ல, அவனும் நானும் ஒன்னாயிட்டா அவன் நான் ஆயிட்டேன். நான் தானானேனா? அதான் நான் தானானேனா? ஐயா நான் தான்னா என்னையா? நான்னா யாரு? நான் ஜீவன் தானே இறைவன். அப்ப நான் வந்து தான் ஆயிட்டேன் அப்படின்னாக்கா நான் தானானே, நான் இறைவன் ஆயிட்டேன். நான் இறைவன் ஆயிட்டேன். அப்ப என்னோட உயிர் வந்து இறைவன் ஆயிடுச்சு. சரியா? ஆமா ஆமா. அப்ப என்ன என்ற எண்ணெல்லாம் அவன் என்றது மாதிரி அவன் எண்ணம் தான் வரும். அவன் எண்ணம் தான் வரும். சரி. ஓ, அப்ப ஐயா அப்ப அவன் எப்படி யோசிப்பானோ அந்த மாதிரிதான் நம்ம யோசிப்போம். நீங்க கரணம் போயிடுச்சுல்ல, இப்போ கரணங்கள்லாம் இல்ல. ஓகே. கரணம் தான் என்னது காரணம்? ஆமாயா, கரணம் தான் என்னது காரணம்? ஆமா, கரணம் போயிடுச்சு. ஆமாயா, மனம் புத்தி சித்தம் ஆங்காரம் போன பிறகு அறிவு தானே வேலை செய்யும். அப்படியா? ஆமா, அது அவன் இருக்கிறான். என்னெல்லாம் அவன் தர்றான், தருகின்றான். அதே மாதிரி பண்ணுகின்றேன், பண்ணிட்டு பாடுகின்றான். இசை இசை பண்ணுகின்றேன்னு என்னையா? இசையா? பண். ஓ, பண். நான் இசை நாட்டு பண் அப்படின்னு இருக்குமே, அந்த மாதிரி இசை அவன் வந்து அவனே பண்ண வச்சு பாடுறான். அப்புறம் உண்ணுகின்றேன், நான் சாப்பிடுறேன் எது தெல்லமுதம். அவன் உள்ளே தருகின்றான். அவன் தரான் உள்ள தருகின்றான். நடராயன் குருமதி. ஓ, அந்த நிறுத்தம் செய்கின்றான் வந்துச்சேங்க. அவன் தான் நடராயன். ஓய்யா, நடராயனும் நடராஜனும் ஒண்ணுதான். வடமொழி. ஓ, நடராஜன் வந்து வடமொழி, இங்க நடராயன்னு. ஓகே ஓகே. வேஷ்டி போடுவாங்க. வேஷ்டின்னா போடுவாங்க. வேஷ்டி வேட்டி வேட்டி வேஷ்டி. கஷ்டம் கட்டம். கஷ்டம் கட்டம். கட்டமெல்லாம் கலந்தேன். அடுத்த பாட்டு போலாமா? தந்தே பாருங்க, பாட்டு விட வந்து பாருங்க. எல்லாருக்கும் நன்மை கொடுத்தான், புது நன்றம் பண்றான், எண்ணங்களை கொடுக்குறான், பாட வைக்கிறான், அமிர்தம் கொடுத்தான், இப்ப சித்திரம் கொடுக்குறான். எல்லாம் தந்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பா வருதோ? ஆமா ஐயா. இல்லைங்க, முதல்ல வந்து கண்ணுல கலந்தான், அப்புறம் கருத்துல கலந்தான், எண்ணத்துல கலந்துட்டான். ஆமா. அப்புறம் பாட்டுல இசையில கலந்து, பாட்டுல கலந்து, அப்புறம் கடைசியா உயிரை கலந்துட்டான். சரியா? எல்லா நலமும் கொடுத்தான், எல்லாம் செய்வெல்லாம் எம்பெருமான், எல்லாமாய் நின்றான், பொதுவில் நிறுத்தம் புரிகின்றான், ஒன்றாகி அவன் ஒன்றா நின்றுட்டான். அப்புறம் எண்ணங்கள் எல்லாம் கொடுக்குறான். சரியா? பாட்டு கொடுக்குறான், பாடுறான், முன்னுறதுக்கு தெல்லமுதும் கொடுக்குறான். சாப்பிட்டாச்சு. அடுத்து சித்தியெல்லாம் தந்து சிதம்பரத்தாடும் நித்தியம் நிறையன்றான். அப்படியே உள்ளத்துல நிறைஞ்சிட்டான் ஃபுல்லா. இது சத்தியம், அந்த பொய்யில சத்தியம். இல்லைங்க, சித்தியெல்லாம் தந்து திருவம்பலத்தாடும். திருவம்பலம்னாக்கா சிற்றம் பொன்னம்பலமா? ஆமா, பொற்சபை தானே? ஆமா. நித்தியம் உள்ளதே நிறைஞ்சிட்டான். சத்தியம் இது. அது வலையில அறியறோம், சத்தியம் இது. ரொம்ப சத்தியம். நீங்களா அறிமாட்டீங்களா? நீங்களா சதவீதம் இருங்க, எல்லாம் சார்ந்து எல்லாம் சார்ந்து. சந்தோடம்னா சந்தோஷமாயா? சந்தோடம்னா சந்தோஷமா? வடமொழி சாப்பிட்டோம்ல. ஆமா ஆமா, சந்தோடம்னாக்கா சந்தோஷம், சந்தோடம்னு வந்துருச்சு. சரியா? ஆமா. சந்தோடமாய் இருமின் சார்ந்து. இருமின்னா எங்க இருக்கிறது? இருங்க சந்தோஷமா இருங்க, யாருங்க என்ன சேர்ந்து. ஓ, சந்தோஷமா இருங்க, என்ன சார்ந்து இருங்க அப்படின்னா என்ன சந்தோஷமா இருப்பீங்க. ஏன் சன்மார்க்கம் சார்ந்து அப்படின்னு வராதா? அதான் இவர்தான் சன்மார்க்கம். இவர்தான் சன்மார்க்கம் நடத்துறாரு. அடுத்ததுதான் செம்மையான வரி, படிங்க. ஐயான்னு ஒரு கூப்பிட்டாராம்.
இந்த ஒரு நாள் அன்னைக்கு ஒரே இதை கூப்பிட்டுறான், ஐயான்னு கூப்பிட்டாராம். உடனே அப்பயே கருடாமானே உடனே உணர்ந்துட்டான். அப்பொழுது எய்யேன் மகனே என்ற இது எய்யேன் தானேயா? எய்யேன் இருக்க மாட்டேன், வராம இருக்க மாட்டேன், வராம இருக்க மாட்டேன், இதோ வந்தேன் அப்படின்ற வந்தேன். ஆமா, ஏங்காது ஓ ஏங்காதே மகனே இதோ வந்துட்டேன் அப்படின்றாரா? ஐயோ என் அப்பன் பெருங்க யாருக்கு உண்டு, பெருங்க யாருக்கு கூப்பிட்டு ஒரே கோல் கொண்டு வந்துடுறாரு, யாருக்கு உண்டு அவன் கண்ணை செவ்வையா போற்றுமையோடு சேர்ந்து போற்றுங்கள். எப்ப முடனா செம்மையாவா சிறப்பாக? ஆமா ஆமா ஆமா, சேர்ந்துனா ஒன்னா சேர்ந்துதான் போட்டுணுமா? இல்ல முதல்ல மாதிரி சார்ந்து இங்க சேர்ந்தா? அவரை சேர்ந்து அவரை சேர்ந்து. ஐயா இப்ப என் அப்பன் பெருங்கருணை எதனாலனாக்கா கூட்ட குரலுக்கு வரான் அப்படியா? அதனாலயா? ஆமா 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 ஆமா. நம்ம வீட்டுல நம்ம பிள்ளைங்களை கூப்பிட்டுன்னு வச்சுங்களேன், ஓய் அப்பான்னு கூப்பிட்டாக்க வந்துருவாங்க பட்டுட்டு. ஐயா மூவா மக்கள் ஏவா மக்கள் மூவா மருந்தா? ஆமா, ஏவனா கூட வரமாட்டா ஐயா. அடுத்த அப்பா இல்லைங்க, ஐயாவுக்கும் அப்பாவுக்கும் என்ன வித்தியாசம்? இங்க ஐயான்றது வந்து சார்னா சார்தான், இது ஃபாதர். ஃபாதர் ஐயானா குருவா? ஐயானா குருவா? இல்ல இல்ல இல்ல, பெரிய ஐயான்னு கூப்பிடுவாங்க. அப்பா அப்பாவே ஐயான்னு கூப்பிடுவாங்க. ஆமா ஆமா, எங்க ஐயா அப்படின்னுவாங்களே, எங்க ஐயா. ஆமா, ஏன் இந்த ஐயா வந்தோம் ஐயா ஐயா ஐ போட்டுருவாங்க, ஐயா அது ஒண்ணா? ஒண்ணுதான். ஒண்ணா. அப்பா என்ன அறையின்றேன் ஐயான்னு கூப்பிட்டாரு, அப்பான்னு கூப்பிட்டாரா, ஒரே கூப்பிட்டாரா? அப்பயே ஆமா, அப்பா மாநில அவர் அறையினார். இவரு அவரு அப்பான்னு கூப்பிட்டாரா? அப்பா மாநில அவன் கூட வந்தாராம். அப்பயே யாரு? துப்பா சடையான். துப்பானா தூய்மையான சடையுடையவன், மரத்தான் தானே தானானா. சடை என்னையா? சடை சடை தானே, சிவந்தால சடைதானே முடியும். ஜடா முடின்னு வாங்கல, அதான். ஆமா, ஜடா முடி. துப்பா தடை இருக்கா? சிவன் சடை சடை சிவனுக்கு. இவன் எங்க வராரு? அவதான் போடுவாரு. எக்ஸாம்பிளா அந்த டெக்னிக். ஓகே ஓகே. இஷ்டபலத்தான் தானே தானானா. தானே தானான்னா அவனுக்கு நிகர் யாரும் இல்லை, சரியா? ஆமா ஆமா. ஓகே. உடைய உள்ளத்தை வந்து உடையானா உடையவன், என்னை உடையவன், என்னை உடையவனா? என்னுடைய என்ன நான் எனக்கு சொந்தயா? அவனுக்கு சொந்தம். எதனால? ஏன்னா என்னோட உடல் பொருள் ஆவி அவன்கிட்ட கொடுத்தனால அப்படி சொந்தமா? இல்ல உயிரில கலந்தனாலயா? அவன் தான் பிள்ளையாச்சப்பா. ஐயா பிள்ளை இல்ல. ஓ ஆமாயா, இப்ப நம்ம வந்து நம்ம அப்பா அம்மாவுக்கு சொந்தம் அந்த மாதிரி. நம்பலாம்யா, நம்பலாம். நம்மளாம் பக்தி வரலையே நமக்கு. இந்த அளவுக்கு பக்தி இல்ல. நல்ல பக்தி இல்லையா? ஐயா இதெல்லாம் பக்தி தானே? அப்ப ஆமா, இதெல்லாம் பக்தி. இப்ப பாருங்கயா, அப்பான்னு கூப்பிடுறாரு, ஐயான்னு கூப்பிடுறாருனாக்கா அப்ப அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையா? எங்க அப்பா கண்டிப்பா வருவாரு அப்படின்ற நம்பிக்கையா என்னது? ஆமா, கூப்பிட்டு வரவங்க. அப்ப அந்த அளவுக்கு ஒரு, அதாவது ஒரு சின்ன ஒரு ஐயம் திரிபு இது ரெண்டுமே இல்ல. ஒண்ணும் கிடையாது. சரி, ஐயம் சரி, திரிபுன்னா என்ன? திரும்ப மாத்த நினைக்கிறது, ஒண்ணு மாத்த நினைக்கிறது, மாத்தி மாத்தி நினைக்கிறது. ஓகே, அடுத்தியா?
தானே வந்து என் உள்ளத்தை தான் சொன்னாப்ப முந்தி வந்து கூப்பிட்டு வந்தான்னு சொன்னார்ல. ஆமா அப்பா கூப்பிட்டேன், ஐயா கூப்பிட்டு வந்தான்னு சொன்னார்ல. ஆமா. நான் தானே வந்தேன், அவனே தானே வந்தேன். ஆனந்த உள்ளத்தை வந்துட்டான். இவர் கூப்பிடவே இல்லை, திடீர்னு வந்துட்டான். அப்படியா? ஆமா, அவனே வந்துட்டான். அடுத்த ஸ்டேஜ். ஓ, முதல்ல கூப்பிட்டு இருக்காரு, அடுத்தடுத்து அவர் கூப்பிடாம இவர் விசிட் பண்றாங்க. சரியா? மக்களே நில்லுங்க, நான் பேசுறது கிளியரா கேக்குதா? நில்லுங்க, எனக்கு என்னமோ இல்ல ஜாம் ஆகுற மாதிரியே இருக்கு. என்ன கேக்குதுண்ணே? கேக்குதா? விட்டு மூப்பாயா பேசுறது விட்டுட்டு வர மாதிரி இருக்கு. சொல்லுங்க. தானே வந்தேன் உலகத்தை சார்ந்து கலந்து கொண்டான். ஓகே. ஆனே எனக்கு தருகின்றான். நான் கேட்கவே இல்லை, அவரே விடுறான். நானாக பிறந்தான். நான் தானே. ஆமா, இங்க தானே நான் போட்டிருக்காரு. நான் தானே வரும். நான் அதான் என்ன தானாகிட்டான். தானே நானாக பிறந்து கொண்டான். பிறகு அவனுடைய பிறகுகளை மேக மழை பெய்து கொடுத்துல அது கூட கிடையாதான். ஓ, இந்த மயக்கம் வந்து கருணையா மழை பெய்யுது, எல்லா உயிரும் அதனாலதான் வாழுது. சரியா? அது கூட கிடையாதான். அதோட பெருகலையும் வந்து மழை. ஏன் இந்த பெருங்கருணை எதனால அவரு சொல்றாருனாக்கா, ஏன்னா அவரோட லெவலுக்கும் நம்ம லெவலுக்கும் இறங்கி வந்து பண்றானே, அதனால சொல்றாரா இல்ல எப்படியா? நாயினின் கடையேன்னு இவரு சொல்லிட்டு என்னையும் வந்து பார்த்தா அந்த கருணைனாலயா? தானே வந்தாலும் அர்த்தம். என்னையா இப்ப அவன் வந்து நம்மக்குள்ள கலக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஆமா, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்ப நம்ம தாவெல்லாம் பண்றோம் இல்ல இன்கேஸ் நான் சொல்றேன் சும்மா ஓகே, நம்ம வந்து வல்லார் லெவலுக்கு வந்துட்டோம். இப்ப வல்லார் வந்து நம்மளுக்கு கலப்பாரா இல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வந்து கலப்பாரா இல்ல ரெண்டு பேருமா? உள்ள ஒளி வருது, உள்ளதான் வருது. உள்ளதான் அறுபத்தாவது ஒளி வருது. அதுதான் கலக்கம். அதுதான் கலக்கம். ஓகே ஓகே. அப்ப எல்லாத்துக்குள்ளயும் அந்த இது இருக்கு, சிற்றவை பொச்சவை இருக்கு. அதுல என்ன வருது அதான் நமக்குள்ள கலக்கம். சரியா? ஆமா. அது அங்கேயே இருக்கியா, நம்ம தான் எக்ஸஸ் பண்ணல இன்னும். ஆமா ஆமா. ஐயா, எனக்கு ஒரு கருத்து தோணுச்சு அன்னைக்கு தியானம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது. ஒரு கருத்து தோணுச்சு பாருங்க. ஒரு விடுகதை இருக்கு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியல. பட்டணம் கிட்ட இருக்கு, எட்டி பார்க்க நேரம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நான் என்ன யோசிச்சேனாக்கா, இந்த கண்ணு கிட்டதான் இந்த புருவம் வச்சிருக்கு, எட்டி மேல பாக்குறதுக்கு நேரம் இல்ல அப்படின்னு சொல்லலாமா? அது முதுவை சொல்லுவாங்க. பட்டணம் கிட்ட இருக்கு எட்டி பார்க்க நேரம்னா முதுவுன்னு வாங்க. இப்ப பட்டணம் கிட்ட இருக்குனாக்கா கண்ணு கிட்டயே அந்த பட்டணம் இருக்கு. சரியா? அப்ப எட்டி பாக்குறதுனாக்கா கண்ணை மேல தூக்கி பாக்குறது. தெரியாதான் செஞ்சுட்டு இருக்கேன். பட்டணம் கிட்டே இருக்கு, எட்டி பார்க்க நேரம் இல்லை. அப்ப எட்டி பார்க்கணும், நேரத்தை ஒதுக்கி எட்டி பார்க்கணும், இல்லைன்னா முடியாது. ஏன்னா அங்கதான் அந்த பட்டணத்துலதான் அவன் இருக்கிறான். சரியா? சொல்லுங்க தம்பி. இப்ப நீங்க தவம் செய்ய சொல்றீங்க, ஆனா இப்ப தவம் செய்யணும்னு உட்காந்தாலே வர மாட்டேங்குதானே? எப்படி வரும்? எவ்வளவு நேரம் உட்காந்த சொல்லு தம்பி. அதான் இப்படி வருது. தவனம் என்ன எங்க 10 நிமிஷம் எப்படி செய்யணும்னு தெரியுமா தம்பி? அது எப்படி செய்யணும்னு தெரியுமா? சத்தியமா தெரியாது. சத்தியமா தெரியாம நீ இப்ப என்ன பண்ண? தெரிஞ்சா ஏன் உங்ககிட்ட கேட்க? நான் ஒரு வீடியோ அனுப்பிடுறேன். அதுல தவம் செய்யறது எப்படின்ட்டு மூப்பாய தெளிவா சொல்லியிருக்காரு. அது படி ட்ரை பண்ணு. ஓகேவா? தவம் வர மாட்டேன்றான் இல்ல, தவத்துக்கும் தியானத்துக்கும் என்ன வித்தியாசம்? வேற 2 வித்தியாசம். அப்புறம் பேசுவோம் இதை பத்தி. முடிச்சிருவோம் முத தம்பி. எனக்கு தவம் செய்ய தெரியல தம்பி.
பாலும் கொடுத்தான், பதி திறக்கும் ஒரு திறவு கோலும் கொடுத்தான். ஏன் அது கொடுத்தான் வருது? கொடுத்தா ஏற்கனவே ஒரு பாடல ஒன்று கொடுத்தான் வருமே, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்கா? 4ஆம் திருமுறை ஆறுடை பிள்ளையாரா என்ன வரும்? பாலும் கொடுத்தான், அப்புறம் திருவோரும் கொடுத்தான். பால்னா அமுதமா? ஆமா, பால் அமௌண்ட் அப்படினாலும் ஆட தெரியும். அது பதி திறக்கும், பதினா இறைவன் தானே. அப்பதான் பார்க்க முடியும். பதியை திறக்குதுன்னா அப்படின்னா திறக்கல உள்ள இருக்கான்ல, உள்ள இருக்கிறான். அந்த கதவை திறக்கிறதா இல்ல அவனையே திறக்கிறதா? பதினா இங்க வந்து இறைவனா இல்ல திருப்பதி அப்படின்றது இடம்? இல்ல இறைவன். இருக்கிற இடத்துல திறவுகோல் பூர்வமத்தியில் ஒரு பூட்டும் சாவியும் உண்டுனாரு. அதா இல்ல இது என்னையா? தாண்டி போயிடுச்சு, தாண்டி போயிடுச்சு. லாஸ்ட் திருவோரம் கொடுத்தான், குணம் கொடுத்தான். எல்லாரும் நல்ல குணம், கொடுத்தான். நல்ல குணம். ஆமா ஆமா ஆமா. அப்புறம் காலும் தலை அறியும் தரம் கொடுத்தான். இது காலம் தலை இது நான் சொல்றேன் பாருங்க. காலு வந்து பேரொலி, தலை வந்து உள்ளொலி. சரியா? கிடையாது. என்ன சாமி இப்படி கிடையாதுன்னு பட்டு சொல்லிட்டீங்க? கஷ்டப்பட்டு யோசிச்சு. இல்ல இல்ல மக்களே யோசிக்கப்பா. காலு தலை ஓகே, பேரொலி பொன்னொலி, உள்ளொலி இல்ல. சரி, அடுத்து காலு தலை அடி வேகாத்தால் தகாத்தலையா? யோசிக்கிறது சொல்லிட்டீங்க. காலு தலை, வேகாக்கால், போகாப்புலை, தாகாத்தலை. கால்னா காத்து. ஓகே, புரியுதா மக்களே? நம்ம பேசிட்டு போறோம். காலும் தலையும் அறியும் தரமும் கொடுத்தானா சாகா கல்விய இல்லைங்க. இது ஒரு பாட்டு இருக்கு, சாகா கலையை தரமும் ஒரு பாட்டு இருக்கியா? சாகா கல்வியின் தரம் எல்லாம் உயர்த்தி அந்த பாட்டு தானே? என்ன பாட்டாங்க அது? இல்லைங்க, கற்கும் சரத்தை சாமி எக்ஸசைஸ் பண்ணிட்டேங்க. இது நடராஜபதி மாலையா? ஆமா, நடராஜபதி மாலை. நடராஜபதி மாலை கல்வி அப்படிங்க இல்லைங்க, நடராஜபதி மாலை கல்லிடுங்க பாட்டு. போனோம் 28வது பாட்டுங்க, 28. மேல போன அதான் அசிஸ்டன்ட் இருந்தாதான் சரிவிட்டு வருது. அதான் கல்லி. என்ன சாமி பாருங்க, படிங்க. சாகாத கல்வியே கல்வி, ஒன்றே சிவம் தான் என அறிந்த அறிவே தகும் அறிவு, மலமைந்தும் வென்ற வல்லவமே தனித்த பூரண வல்லபம், வேகாதி காலாதி கண்டு கொண்ட வேகாத காலாதி கண்டு கொண்ட பொருளும், விளைவித்த தொழிலே. நீங்களே படிங்க, கஷ்டமா இருக்கு படிக்க. மெதுவா படிங்க, மெதுவா. சாகாத கல்வியே கல்வி. சரி. ஒன்றே சிவம் தான் என அறிந்த அறிவே தகும் அறிவு. சரி. மரம் ஐந்து வென்ற வல்லமே தனித்த பொருள் வல்லபம். வேகாத காலையை கண்டுகொண்டு எப்பொருளும் விளைய தொழிலே மெய்த்தொண்டதாகும். நான்கையும் ஒருங்கே வியந்து அடைந்து உலகெல்லாம் மாறாத எல்லாம் தாகி தரும் அறமை இன்பமாம். நீ பெற்ற மரபு.
மண்ணும் இது நீ பெற்ற சமாத்தின் மரபு என்று வளர்த்த குருவே. தேகாதி மூன்றும் நான் தருமல் அருள் செய்து சேர்த்தி அருள் செய்த சிறுமை நடந்த ஒன்றான கடவுளே நடராஜபதியே. இங்கேயும் பாருங்க, சிற்றவையில் நடு நின்ற ஒன்றான கடவுளே நடராஜபதியே. நல்லா இருக்கு பாட்டு. சாகாத கல்வியே கல்வி. ஏன் கற்க வேண்டியது வந்து சாகாத கல்வி தானே? அப்ப நம்ம உலகத்துல கத்துக்கிட்டு இருக்கிறோம் கல்வி இல்ல. கல்வி அதான் கல்வியாது, கல்வி கிடையாது. சரி சொல்லுங்க சாமி. என்னாச்சு? என்ன ஆச்சுன்னா வழக்கு சொல்லுங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். வேண்டாமா? இல்ல அதுக்குள்ள சரி வேணான்றீங்கன்னா விட்டுருங்க. ஆனா இது நாவலா இருக்கு எங்களுக்கு. உங்களோட பேசுறோம். பேசுங்க. எங்க போறேன்? பேசுவேன், டைம் இருக்கு. இன்னும் 40 நிமிஷம் இருக்கு. சாகாத கல்வியே கல்வி. சரி, இது கல்வினா சாகாத கல்விதான் கல்வி. மத்த கல்வி இல்லாக்கா செத்து போயிருவோம். அது கல்வி இல்ல. ஒன்றே சிவம் தான் என அறிந்த அறிவு. அப்படின்னா சிவம் வந்து ஒண்ணுதான், 2 3 எல்லாம் இல்ல. எதை படிக்கணுமோ அதை படினோம். கற்க கசர கற்பவை கற்ற பின் நிற்க அறுத்த. எதை படிக்கணுமோ அதை குற்றமெல்லாம் படிச்சுக்குவோம். எல்லாத்தையும் படிக்கல, எல்லாத்தையும் படிக்க வேண்டாம். கற்பவை எதை படிக்கணுமோ அதை குற்றமெல்லாம் படிச்சுக்குவோம். சரி, படிச்ச பிறகு அது நடந்துவோம். அதுபடி நடந்து சாதனைதான் கல்வி தான் படிக்கணும். ஓகே. ஒன்றே சிவம் தான் அறிவு தகும் அறிவு. சிவம் ஒண்ணுதான், அந்த அறிவு தான் தகும் அறிவு. அப்ப ஐயா கடவுள் ஒண்ணுதான் தெரிஞ்சுக்கிட்டு சரியான அறிவு இருக்கு அப்படின்னு அர்த்தமா? ஆமா ஆமா. அப்ப கடவுள் தனித்தனியா பிரிச்சு பாக்குறது வந்து அறிவு கிடையாது. இல்ல, விளக்கம் இல்ல. விளக்கம் இல்ல. ஓகே. மரம் ஐந்தும் அது மாயை மாமாயை திரோதை ஆணவம் கண்மம் இல்ல, ஆணவம் கண்மம் மாயை மாமாயை திரோதை. ஆமா, 5 வென்ற வரல. அது வரல ஜெயிக்கிறது பாரு, ஜெயிக்கிறது ஆட்சி வல்லவம் சக்தி. ஓ, சக்சஸ்ன்றாங்களா? இதுதான் சக்சஸா? ஆமா. உலகத்துல காசு போன சம்பாரிச்சு நான் பெரிய ஆள் ஆயிட்டேன், அது சக்சஸ் இல்ல. இல்ல இல்ல, மருந்து வர்றதுதான் அதான் வல்லவம். ஐயா அப்ப நம்ம போருக்கு போற மாதிரி இருக்குது கேட்டாக்கா. போர்ல போயிட்டு சண்டை போடுற மாதிரி இருக்கு. அது போரிட்டு. அப்புறம் வேகாத காலாதி. காலாதி ஏன் பண்ண தெரியுமா? வேகாத கால் போகாம 2 இருக்கு. அதுல காலாதி இல்ல, காலாதி கால் முதலைன்னு அர்த்தம். வேகாத கால் போக 2 இருக்காது. எப்படி இருக்க சொல்றீங்க? காலாஜி படம். காலாஜின்னா கால் முதலானவைன்னு அர்த்தம். வேகாத கால் முதலான வேகாக்கால் போகாப்புனல். ஆமா, 2யும் கண்டுகொண்டு எப்பொழுதும் விளையாட்டுட்டேன். எதனாலும் படைக்க முடியணும். அதான் மெய்த்தொழில். வேலை செய்யறேன்னு எந்த பொருளையும் உன்னால ஐயா அந்த 5 தொழில் செய்யறது அதான் விளையாட்டு. இந்த 4ஐயும் இது 4 மேல சொன்ன சாகாத கல்வி, சிவம் அறிவு, மலம் 5 வென்ற வல்லபம், வேகாத காலாதி கண்டு கொண்ட தொழில் செய்வது. இந்த 4ஐயும் ஒருங்கி வியந்து அடைந்து ஒன்னா தெரியல, ஒன்றாக வியந்து அடைந்து அடைஞ்சணும். வியந்து ஐயா வியந்து ஆச்சரியப்பட முடியா? மத்தவங்க ஆச்சரியப்படும்படியா? ஆமா, அடைந்து உலகெல்லாம் உலகெல்லாம் உங்களை பார்த்து அப்படியே மேல காதல் வந்து உலகத்தான் ஆது பண்ணோம். வல்லார் பார்த்து இப்ப நம்ம பார்க்க அது மாதிரி எல்லாம்
ஆகி எல்லாம் சித்தாகி நிறைவான வரம் இன்பம். நிறைவான வரம் தான் இன்பம். வரம்னா நீ எல்லாரும் கொடுக்க பாருங்க, உடம்பு எல்லாம் போறி பாருங்க, அதான் வரம். இல்ல 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 புரியல. மண்ணும் இது அதையா உலகம் மாற எல்லாம் சித்தாகி சித்து நிறைவான வரம். அதாவது யாரு என்னென்ன குறை இருக்கோ குறையெல்லாம் கேட்கறாங்கலாம் சித்தாங்க குறை நீக்கிறது. நீக்கிறதுனா தான் இன்பம். ஓகே, இதுதான் சம மரபு. இது நீ பண்ற மரபு இதான் மரபு. சன்மார்க்க மரபுன்றது எல்லா சித்தியும் பெற்றுட்டு உலகத்தில் உள்ளவங்க துன்பத்தெல்லாம் போக்கணும், அப்படியா? ஆமா. தேகாதி மூன்றும் அவரை கட்சி சொல்றாருல்ல, உயிர்களுக்கு உறும் இடையரெல்லாம் விளக்கு நீ அடைந்து விளக்குக மகிழ்க. அதுதான் ஐயா சுத்த சன்மார்க்க சுகநிலை பெறுக. அதுதான் சுத்த சன்மார்க்க சுகநிலை. இங்க வருது வரீங்க இன்பம் சொன்னேன். அதான் சொன்னீங்க. இல்ல அது அந்த அகோல் வரி சொன்னதான் புரியுது, கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருந்துச்சு. நான் தருவேன் நாலு செய்து என்னையா சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகமா? அவள் செய்து எனக்கு சேர்த்து அவள் செய்து சேவை சிச்சா நடுன்ற ஒன்றான தேவ கடவுளே நடராஜபதியே. ஒன்றானா ஒரு கடவுளா இல்ல என்ன அவனையும் ஒன்றான கடவுளா? ஒன்றாக்கிய கடவுள் இல்லையா? சிவம் ஒன்றேன்னு வருது, இதுக்கும் சேமான்னு கேக்குறேன். ஆமா, வேற கடவுள் இல்ல, அவன் தான் கடவுள். கடவுள் அப்ப எங்க இருக்காயா? திருச்சபையில. அப்புறம் கால் தலையத்து பட்டீங்களா? கொடுத்தான் நிறைய கொடுத்தான். நிறைய என்ன சன்மார்க்க சுகநிலை அதையும் கொடுத்தான் நிறைய. அப்புறம் சுத்த சன்மார்க்க சுகநிலை பெறுக, சரியா? அதேதான். வெவ்வினையும் மாய விலையும் தெரிந்தவே. வெவ்வினை வேலை இல்ல, அப்படியே தாக்குது இல்ல வினை. வெவ்வினை காடெல்லாம் வேரோடு இருந்தது, வெய்ய மாமாயை விரிவற்று நொண்டதுன்னு உண்மை. அதே 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 வெவ்வினை. வெவ்னா வெவ் சூடு காய்ச்சறது. இந்த வினையும் மாயனுடைய விளைவும் நீ போச்சு தெரிந்தவே. செம்மையான அறிவு சிறந்தது. அறிவு சிறந்தனால இந்த மாயை வினையெல்லாம் போச்சோ, அப்படியா? போச்சு. ஆமா ஆமா. எவ்வையன் எதிரையும் ஆனான், எல்லாத்தையும் ஆனவன் அவன். சரி. மரத்தை ஆடுகின்றான். நான் அருளாம் தேன் நான் உண்டாகி சேர்ந்து அருளாகிய தேன் நான் சாப்பிட்டேன் தெரிஞ்சு வச்சுட்டு ஆடுறான். இது கூட அருளாகிய தேன் அது சாப்பிட்டாராம். அருளாகிய தேனு அருள் அமுதம். ஐயா இந்த அருள் அமுதம் தானே அது? ஆமா. உண்டை தூங்கி சேர்ந்து ஆடுறான். ஐயா இந்த வெவ்வினை காடெல்லாம் வேரோடு வந்தது, வெய்ய மாமாயை விரிவற்று நொண்டது, செவ்விய ஞானம் சிறப்புற வந்தது, சித்திகள் யாவையும் செய்திட தந்தது. அந்த செவ்வியுற ஞானம் சிறப்புற வந்தது செவ்வை அறிவு, சரியா? அதே பாட்டுதான் இங்கேயும் வருது. ஒரே கருத்து மாறி மாறி சொல்லுவாருங்க. பார்த்த மாதிரி அது என்னையா வெவ்வினை காடெல்லாம் வேரோடு வந்தது, வெய்ய மாமாயை. வெய்ய மாமாயை அது என்ன? மாமாயை மாயை பத்தி மாமாயை பெருசு எக்ஸாம்பிள் கொடுங்க. மாயைக்கும் மாமாயைக்கும் அது என்னது? ஆணவம், கண்மம், மாயை, மாமாயை, திரோதை.
மாயை தெரியுது. மாமாயை திரோதைன்னா என்ன? உங்க சக்தியை வந்து மோட்டர் தான் முடியும். என் சக்தி மோட்டர் வாங்க தான் முடியும். சரி, ஆனா காடிக்கு ஆசைப்படுறேன். காடிக்கு ஆசைப்படுறேன். அப்ப என்ன ஆகும்? கடன் கடன் வாங்கி அதான் மூழ்கி போயிடுவேன். அதான் மாமாயை. சரி, மான்னா பெருசு, மாயன்னா ஆசை, மாமாய பெரிய ஆசை, பேராசை. பேராசை. அதான் கேட்டீங்க. திரோதை, திரோதையா திரோதாயியா? ரெண்டும் திரோதாய். அது என்னன்னா மறைக்கிறது. கடவுள் எங்க இருக்காருன்னு மறைக்கிறது இந்த மாதிரியா? பிராணத்துல சொல்றாங்க. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருள் இருக்கு இல்லையா? மறைத்தல் அருள். ஓகே, அந்த மருத்துவத்துல சொல்றாங்க. எல்லாம் கொஞ்சம் எங்க இருந்தாலும் தெரிய காட்டுல இல்ல. முன் ஜென்மத்துல இருந்தது எதுவுமே ஞாபகத்துல இல்ல. அது சொல்றாங்க. ஐயா அது சொல்லல. ஐயா அது சொல்லல. படைத்தல், காத்தல், துதி நீக்குவித்தல், பக்குவ அறிவித்தல், விளக்கம் செய்வித்தல். மாத்தாரு. ஓகேயா? ஓகே. ஓகே. வஞ்சனையெல்லாம் படிந்தன. வஞ்ச வினை. வஞ்ச வினை அப்படின்னா வினை இருக்கு இல்லையா? வினை நம்ம செஞ்ச வினை இருக்கு. வினைனா ஊழ் தானேயா? ஊழ்தான். ஊழ் வஞ்சம் பண்ணுதா? வழி வாங்குதுல. ஆமாயா, பள்ளி வாங்குதா? மடிஞ்சார். அது செத்து போச்சு. செத்து போச்சு. ஓகே. அவன் மாய இருள், மாய இருக்க அது வந்து பயந்து என்னோட ஓடி போச்சு. வன்மையான கடுமையான இருளா? வன்மையான அடர்த்தியான இருளா? ஆமா, பேரிருள் அப்படின்னாங்களா? அதா? ஆமா ஆமா. அது பயந்து என்னோட ஓடி போயிடுச்சு. இப்ப நம்ம அதை கண்டு பயந்துரும், எது நம்மள சேட்டைப்பட்டு விட்டுருமா அப்படின்ட்டு. அது பயந்து பாருங்க. ஏன்னா மேல இது மாதிரி நடந்தாக்கா அதை நம்ம பண்ண முடியாது, பண்ணாது. எல்லாம் ஓடி போயிடும். மாயை வந்து நமக்கு ஓடி போயிடும். செஞ்சதுனால மிச்சம் இல்லாத முழுமையான இன்பமெல்லாம் எந்த இருந்தது. ஐயா, இது இல்லையே, குறையே இருக்காது. சரியா? குறையில்லாத வாழ்வு அப்படின்னு நம்ம உலகத்துல வந்து இது இல்ல, ஒண்ணு கிடைச்சுன்னா இது இல்ல, அப்புறம் அப்படியே போய்கிட்டே இருக்குல்ல. இது வந்து எல்லாமே கிடைச்சிடும். அப்படியா? ஆமா, நிறைஞ்ச வாழ்க்கை. நிறைஞ்ச வாழ்க்கை. துன்பம் எல்லாம் என்ன துன்பம் எல்லாம் தொலைஞ்சு போச்சு. தொலைஞ்சு போச்சு. துன்பம் தொலைஞ்சு போச்சு. ஓகே, இதான் நிலைமை. இந்த பக்தியோடைய பாருங்க. அதனால பாருங்க, இதெல்லாம் வந்து பக்தியால வரக்கூடிய வாழ்க்கையை சொல்லிட்டே வராரு. ஐயா, இன்னும் 2 பாட்டு பாத்துருவியா? 2 பாட்டு பார்ப்போம். முக்கியமான இருக்கு. அம்மை சொல்லுங்க. அம்மை அம்மை ஏன் அம்மை? அவையான் திருவதை அம்மையா இருக்கிறா சொல்றாங்க அப்படி. ஐயா, இந்த நம்ம ஒரு பாட்டு பாத்துருந்தீங்களா, குடும்ப கோரம்ட்டு? அதுல வந்து எங்க அம்மாவை வந்து பாக்குறது இல்ல அப்படின்னு வரல. அது அந்த அம்மையா இந்த அம்மை ஒண்ணா? இல்ல, அந்த மாதிரி அந்த பெத்தம்மா அருள் தானே அந்த அம்மா? இந்த திரோதை மறைப்பு. அகந்தாள் அம்மைன்றாரு. சத்தியம் அம்மைதான் சொல்லுவாங்க. மாயெல்லாம் பொண்ணு சொல்லுவாங்க. ஒரு சக்தி அது. ஆமா, அம்மை திரோதை அகந்தாள் என்னை விரும்பி அம்மை அருள் சக்தி அடைந்தாண்டாரு. இங்க பாருங்க, அருள் சக்தி வந்து அம்மைன்னு சொல்லிட்டாரு. பார்த்தீங்களா? ஆமா, அருள் சக்தி அம்மை. ஐயா, பரமாக சொரூபராகிய என்னமோ தட்டி விட்டேன். இல்லைங்க, கடவுள் அனாதி, அவர் இடத்துல அருள் சக்தி அனாதின்னுவாங்களே. அப்ப கடவுள் வந்து அப்பா, ஆமா, அம்மா வந்து அருள் சக்தி. சரியா? அதான் வந்து சிவன் சக்தி. இந்த பாட்டு பாரு.
அப்படி ஆண்ட ஒருத்தன் தான். அருளானந்தம். அருளை சேர்த்து 2 இடத்துல சொன்னார்ல. ஆமா. அருள் 2 அருள் தான். ஆமா ஆமா. என் அருள் செஞ்சு அழுதாள். இப்ப இம்மையில இந்த பிறகுல மாமாயை ஓடி போச்சு. நீங்கினாள் அவளும் பெண் தான். ஆமா, அவளும் பெண் தான். பொன் வண்ண வடிவம் முற்றுது. தேவை பண்ண வந்துச்சு வந்துச்சு. அது வந்து உடனே எந்த சாமான்ல எனக்கு சாவு கிடையாது. சொன்னதை வந்தா சாவு கிடையாது. ஐயா, சாமாறு அனைத்தும் தவித்து இங்கே ஆமாறு. ஆமா. நானே தவமுறிந்தேன். மேல பத்தி வந்துடல, அது எப்படி வந்ததுன்னு சொல்றாரு. இப்போ எப்படி வந்தது மேல, அதாவது ஏன் இந்த 1வது பாட்டுல இருந்து இப்படி வந்துச்சுல, இது கொடுத்தான் அது கொடுத்தான், அம்மா வந்தாங்க, அருள் வந்தாங்க அப்படின்னு சொல்றாருல, அது எப்படி வந்துச்சு? என்னதுமே நானே தவம் இருந்தேன். அதான் பாருங்க, நானே தவம் புரிந்தேன். ஏன் போட்டாரு? நானே ஏன் போட்டாரா? நான் தவம் புரிந்தேன்னு சொல்லிருக்கலாம். நானே புரிந்தேன், நானே அவரே புரிஞ்சாரு அப்படின்னு சொல்லலாமா? இல்ல நீ பண்ண வேண்டாமா? நானே பண்ண நீ பண்ண வேண்டாமா? நானே, அதாவது மேல கிடைச்ச இதுக்கெல்லாம் எனக்கு எப்படி கிடைச்சுன்னா, நானே தவம் பண்ணப்பா நீ பண்ணு அப்படின்றாரா? நானே பண்ண நீ பண்ண வேண்டாமா அர்த்தம். நானே தவம் புரிந்தேன், நானே வச்சு நான் பண்ணேன். அதனால நானே தவம் புரிந்தேன். உலகத்து மக்களே, அவன் தானே வந்து உள்ள தடுத்தான். நான் தவம் பண்ணி என்ன தடுத்து ஆட்கொண்டான். தடுத்து ஆட்கொண்டானா? ஆமா, உலகெல்லாம் தடுத்து ஆட்கொண்டான். உலகிலும் தடுத்து அருளை கொண்டு போயிட்டான். அது மாத்திரம் இல்ல, ஊரே போய் உடல பூந்தான், உள்ளத்துல பூந்தான், உயிர்ல பூந்தான். கருணையோட இது இந்த முத பாட்டோட இது வருதியா, உயிரில் கலந்தான், அந்த பாட்டு இங்க முடியுது. நானே தவம் புரிந்தேன். தம்பி நீ தானே கேட்ட சன்மார்க்கத்துல தவம் பண்ணணுமான்ட்டு. வல்லரே பண்ணிக்காராயா. ஐயா, இந்த பையன் ஒரு கேள்வி கேட்டாரு என்கிட்ட. இப்ப சன்மார்க்கத்துல வந்து தவம் புரியணும்னு சொல்றீங்க, ஆனா வள்ளலார் வந்து ஒரே பகுதியில காடு மலை முளை அப்படின்னு வரல, அதுல கோடி பங்கு உஷ்ணம் நீங்க வந்து உண்டாக்கி. தம்பி பேஜ் எத்தனையா சொல்லியா? நான் உங்களுக்கு அனுப்பியிருந்தேனே. அனுப்பிட்டியா? நான் சொல்றேன், சொல்லுங்க தம்பி. காடு மலையில போய் 1000 சாமம் பண்ணி ஒரு வருஷத்தை காட்டிலும் 1 மணி நேரம் சிகிச்சாரம் இல்லாமல் பழச்சாறு பாரணம் செஞ்சால் அது கோடி போட்டு பண்ணிக்கலாம். இல்லைங்க, கொஞ்சம் தொந்தரையா? இல்லைங்க, திறக்கிறேன். 464 இருக்குங்க, உடனடியே போதும். பாத்தீங்களாயா, மகேஸ்வரம் நடக்க முடியாது. பாத்தீங்களா, பட்டன் எடுத்தாங்க. ஐயா சொன்னதை நோட் பண்ணி வச்சிருக்கீங்க. அது நோட் பண்ணது எங்க? நானு தான் நோட் பண்ணேன், எனக்கு எங்க தெரியுது? நோட் பண்ணது எங்க இருக்குன்னு தெரியலையே. 464 மகேஸ்வரமா? ஆமாங்க, 464 உடனடியே போதியல. 464 ஓய்யோ. அந்த விசாரத்தை விட ஆண்டவரை ஸ்தோத்திரம் செய்கின்றதிலும் தெய்வத்தை நினைக்கின்றதிலும் அதிக உஷ்ணம் உண்டாகும். ஓகே சாமி, எங்க இருந்து படிக்கணும்? ஆண்டவரை ஸ்தோத்திரம் செய்கின்றது. இல்ல, அது கூட நம்ம முதல்ல எங்க இருந்து ஆரம்பிச்சா சிறப்பா இருக்குன்னு பாக்குறேன். விசாரம்ல ஆரம்பிப்போமா சாமி?
வரேன். இல்ல கீழே எங்க இருக்கு அந்த உஷ்ணம் யோகியினுடைய அனுபவத்தில் தெரியும் வருத மலை முளை இங்க இருக்கு. முதல்ல மேல இருந்து படிச்சு வருமா வேணான்றீங்களா? ஜாதகத்தை பாருங்க. விசாரம் என்பதில் படிங்க. வி சாமலத்தில் மறுத்தது. விசாரம் என்பதில் என்பதில் வி சாமல் இங்கதானே படிங்க. என்ன படிக்கிட்டா? விசாரம் என்பதில் வி சாதாரண உலக விசாரத்தை மறுக்க வந்தது. அதாவது இந்த வீன்ற விசாரத்துல வீன்ற எழுத்து சரியா? அதாவது சாதாரண உலக விசாரத்தை மறுக்க வந்து. சாதாரண உலக விசாரணை என்னையா? மத்தவங்க குற்றத்தை விசாரிக்கிறது இந்த மாதிரியா? உலகாசை. ஓகே. அது மேலும் பரலோக விசாரத்தையே குறிக்கும் பொருட்டு வந்தது. பரலோக விசாரணா இறைவனோட லோகமா? ஆன்மீக விசாரம் குறிக்கும் பொருட்டு வந்தது. ஜலத்தில் இருக்கின்ற பாசியை நீக்குவது போல் நமது ஆன்மாவை தெரிய ஒட்டாமல் மூடி இருக்கின்ற பச்சை திரையாகிய ராகாதிகளை விசார அதியுஷ்ணத்தால் அல்லது மற்ற உஷ்ணங்களால் நீக்க முடியாது. ஓ ஐயா, நமது ஆன்மாவை தெரிய ஓட்டாமல் மூடி இருக்கின்ற பச்சை திரை, அதை முதல் சொல்லுங்க. ராகாதிகள் குணங்கள். ராகாதினா என்ன? ராகாதி குணங்கள். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், டம்பம், அகங்காரம். ஆமா, அத வந்து விசாரம் நிக்கலாம். அது ஏன் விசார அதியுஷ்ணம்? விசாரத்தினால உஷ்ணம் வருதா? ஆமா, கட்டாயம் வருங்க. விசாரம் பண்ண நம்மளுக்கு உஷ்ணம் ஏற்படுதா? ஆமா ஆமா. இப்ப நம்ம மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்குமே ஆன்லைன்ல, அதுலயும் வருமா? வருமே. ஏன் வருமே? எதனால வருது? தவம் பண்ணா உஷ்ணம் வரும், விசாரம் பண்ணாலும் உஷ்ணம் வருது. மைண்ட் வந்து ஒரு வேற வரல. ஓ, ஃபோக்கஸா இருக்கு, கண்டதை சிந்திக்கல. மற்ற உஷ்ணங்களால் நீக்க முடியாது அப்படின்னா பூஜை எல்லாம் போக முடியாது, போகாது. தவம் செஞ்சா தவத்து வராதியா? அதான் வரப்பாரு பின்னாடி. முதல்ல அறிவு விளங்குறதுக்கு சொல்றாரு ஐயா. அந்த பச்சை, ஆமா, இந்த பச்சை திரை வளர்க்கணும்னா அது அவன் பொண்ணுன்ற ஒரு எண்ணமே வரும். அப்படியா? இல்லைன்னாக்கா ஆசையில அப்படியே மாட்டிக்கிட்டு கிடப்போம். ஆமா ஆமா. இல்ல இல்ல. ஓகே, சொல்லுங்க. அந்த உஷ்ணம் யோகியினுடைய அனுபவத்தில் தெரியும். யார் யோகி? யோகம் பண்றவங்களா? மனதை ஒருநிலைப்படுத்துறோம்னா அவன் தான் யோகியா? எப்படி? மனம் வந்து ஒரு நிலையா இருக்குது அவனுக்கு. அதை மனுஷதரத்தில் உண்டு பண்ணுவதற்கு தெரியாது. மனுஷதரம்னா தெரியாது. ஓ, சாதாரண மக்களுக்கு தெரியாது. இல்லைங்க, அந்த இவர் இருக்கார்ல வேலாயுத முதலியார கேட்டாக்கா மனுஷிய தரத்தில் சொல்லுவார் அப்படின்னாக்கா உலகிய தரத்துல சொல்லுவார்னு அப்படி அர்த்தமா? அது கேள்விப்பட்டிருக்கேன் நானு. மனுஷிய தரத்தில் கூடுமான வரையில் சொல்லுவார் அப்படின்னு சொல்றாங்களே. அப்ப அவர் மனுஷிய தரத்துல தான் இருந்திருக்காரா? ஆமா, தமிழ்ல பாரு. ஏன் அவங்க வல்லாட்ட தீட்சை வாங்கிருக்க மாட்டாங்களா? இல்ல, இங்க வல்ல தீட்சை கொடுத்தாரா? திரிவிதமாம் தீக்கையுடையோர் அப்படின்னுவாங்களே. அந்த விசாரத்தை விட அது மேல சொன்ன விசாரம் ஐயா. அந்த விசாரத்தை விட ஆண்டவரை ஸ்தோத்திரம் செய்கின்றதிலும்
தெய்வத்தை நினைக்கின்றதிலும் அதிக உஷ்ணம் உண்டாகும். அப்படின்னா பிரேயர் பண்றதுல இன்னும் உஷ்ணம் கூட வரும். அப்புறம் முடியாது இல்லைங்க ஒன்னையும் பாக்கணும் முடிச்சுட்டான். அந்த விசாரத்தை விட ஆண்டவரை ஸ்தோத்திரம் செய்கிறதிலும் தெய்வத்தை நினைக்கின்றதிலும் அதிக உஷ்ணம் உண்டாகும். யோகிகள் வனம், மலை, முளை முதலியவற்றில் போய் 100,000 முதலிய வருஷ காலம் தவம் செய்து இவ்வுஷ்ணத்தை உண்டு பண்ணி கொள்கின்றார்கள். இப்படி தவம் செய்து உஷ்ணத்தை உண்டு பண்ணி கொள்ளுகிறதை பார்க்கிலும் தெய்வத்தை ஸ்தோத்திரம் செய்கின்றதிலும் நினைக்கின்றதிலும் இதைவிட கோடி பங்கு 10 கோடி பங்கு அதிகமான உஷ்ணம் உண்டு பண்ணி கொள்ளலாம். இது மாதிரி இங்க புரியுங்க, எனக்கு ஒண்ணும் புரியல. ஸ்தோத்திரம் பண்றதுனால தெய்வத்தை நினைக்கிறனால அதாவது இந்த விசாரம் பண்றதுல உஷ்ணம் வருது. அதை விட இந்த ஸ்தோத்திரம் பண்றதுன்னா என்னையா பாராயணம் பண்றது. அடுத்த வரி படிங்க. அடுத்த வரி படிங்க. ஓகே. எவ்வாறெனில் ஒரு ஜாம நேரம் மனதில் இகவிரசாரம் அன்றி பரவிசாரிப்புடன் ஆன்ம நிகழ்ச்சியோடு தெய்வத்தை சிந்தித்துக் கொண்டாவது அல்லது ஸ்தோத்திரம் செய்து கொண்டாவது இருந்தால் நாம் பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, சொல்லுங்க. ஒரு ஜாம நேரம் 3 மணி நேரம். ஒரு ஜாமனம் 3 மணி நேரம். ஓகே ஓகே. ஆமா, 3 மணி நேரம் மனதை உலக தாட்ஸ் எல்லாம் இல்லாம அருள் தாட்ஸோடைய நிகழ்ச்சியோட தேவ சிந்தனை பண்ணா. இல்லைங்க, ஆன்ம நிகழ்ச்சி என்னையா? ஆன்ம நிகழ்ச்சி உள்ள அப்படியே மகிழ்ச்சியா நிகழ்ச்சியா பெற்றுலாங்கிறாரு. 3 மணி நேரம் பண்ண முடியும் உங்களால? 3 மணி நேரம் நில்லுங்க. 3 மணி நேரம் உட்காந்து மன நிகழ்ச்சியோட இல்லாம உலக தாட்சி வரக்கூடாது. உலகில் தாட்சே வரக்கூடாது. ஆமா, அதை பத்தி நினைக்கணும். செகண்ட்லயே வந்துருது சாமி. உட்காந்து செகண்ட்லயே வேலையை பார்த்துடுறாங்க. ஆமா, அதான் கஷ்டம், அதான் முடியாது. சரி, அதுக்கு வந்து தவம் பண்றதுக்கு என்ன சம்பந்தம்? அங்க தவம் வேணான்ட்டாரு. எங்க வேணான்ட்டாரு? என்னையா இப்படி தவம் செய்து கொடுத்தாருல, இதை பண்ணா பண்ண முடியுமா உங்களால? இதை பண்ண முடியுமா? முடியாது. 3 மணி நேரம் பண்ண முடியுமா? அதாவது உலகியல் தாட்ஸே இல்லாம அதுக்கு முதல்ல மனதை அடக்குனாதாயா முடியும். மனம்தான் அடங்கலையே, அதுதான் தான் முடியும். தவம் சரி ஐயா. இப்ப தவத்துக்கும் தியானத்துக்கும் உள்ள வித்தியாசம் சொல்லுங்க. தவம் தியானம் கன்ஃபியூஷனா இருக்கு, அது சொல்லுங்க. இல்ல, நல்ல தியானங்கள் வந்து ஒரு உருவத்தை இதில் பார்த்து அவருக்கு மனசை கொண்டாடுறது தியானம். அந்த உருவத்தையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறது, சரியா? ஆமா, தாங்கிறது வந்து நினைப்பில்லாம மனசை நிறுத்துறது தாவம். அதாவது உரை மனம் கடந்து போறது, சரியா? தனுகரணாதிகளை கடக்கிறது. அதாவது உடம்பு மனசு இதெல்லாம் கடந்து, ஐயா இது என்னது, இன்று வருமோ நாளைக்கே வருமோ மற்றின்று வருமோ அறியேன் எங்கோவே துன்றுமல வெம்மாயை அற்று வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கிறது தான் தாவம். சும்மா இருக்கிறது தான் தாவம். அப்ப தாவம்னாக்கா எந்த ஒரு தாட்ஸ் இல்லாம மனது அடங்கி, அது என்ன சொல்லுவாரு, என்னமோ ஒரு விளக்கியா, காற்றறியா தீபமா? மனம் இங்கிட்ட அங்கிட்ட ஆடாம அப்படியே காற்று. அதாவதுயா இப்ப இந்த தனுகரணாதிகள் தாம் கடந்து அறியுமோ ஒரு அனுபவம் ஆகிய அருட்புரிஜோதின்னு சொல்றாருல. இப்ப இந்த தவன்றது வந்து இந்த தனு கரணம். தனுனா உடம்பு, கரணம்னாக்கா மனம் புத்தி சித்தம் அகங்காரம். இத கடந்து போறதுக்கான முயற்சி தான் தவம்.
இப்ப தவம்னா என்ன பண்ணிக்கிறீங்க? மேல சொன்ன மாதிரி இந்த காட்டுல போய் தவம் பண்றதுன்னு நினைக்கிறீங்க. இல்ல 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 தம்பி புரிஞ்சா? புரிஞ்சு. சரி, தவம் எப்படியா பண்றது? நாங்க கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப் சொல்லுங்க சிம்பிளா. காத்தால 6 மணிக்கு எழுந்துடணும். காத்தால 4:30 எழுந்துடணும். 4:30க்கு எழுந்துடணும். ஓகே. ஏன்னா அமிர்த காத்து அது ஞாபகம் இருக்கு. அமுத காத்துனா அமிர்த காத்து அமிர்த காத்து அமிர்த காத்து அமுத காத்து தான் அமுத காத்து. அமுத காத்து தான் அமுத காத்துனாக்கா காருனா என்ன? காருனா காரு அப்படின்ற மாதிரி இருக்கு. இல்ல அமுத காத்து வியாபகம்னா அதனால என்ன நண்பன் கேக்குறேன். அதான் அவன் ஆயுள் பெருக்கும். ஆயில பெருக்கம். ஓகே. ஆமா. ஓகே. அது வந்து பூமியில 4 மணிக்கு தான் இருக்கு. சரி, 4:30ல இருந்து 6 வரைக்கும் இருக்கு. ஓகே. இருக்கு. மற்ற நேரங்கள்ல எல்லாம் ஐயா அதெல்லாம் கிடையாது. விசக்கட்டுறது மேல போயிடும். மேல போயிடும். ஓகே. டாய்லெட் போயிட்டு ப்ளஷ் பண்ணிட்டு நல்லா உட்காந்துட்டு நல்லா உட்காந்துக்கணும். உட்காரு இடகால் வலது அழைச்சி உட்காரணும். முதுகு நேராக நிற்கணும். 2 கையும் கால் முட்டையும் வைக்கணும் மடிக்காம. கால் முட்டையில எப்படி வைக்கணுமா? ஆமா. ஓகே. வச்சுட்டு ஓகே. அந்த அகத்தியர் உட்கார்ந்துருப்பாரு அந்த மாதிரியா? 2 கண்ணாலையும் புருமத்தியை பார்க்கணும். புருவமத்தியை நோக்கி பார்க்கணும். ஓகே. பார்த்தா ட்ரையாங்கல் மாதிரி வரும். புருவமத்தியை நோக்கி பார்க்கணும். ஓகே. பார்த்தீங்கன்னா அங்க வந்து ஒரு உணர்வு ஏற்படும். ஒரு உணர்ச்சி ஏற்படும். அந்த உணர்வை கவனிக்கணும். அந்த உணர்வை கவனிக்கணும். எந்த தாட்ஸ் வந்தாலும் அதை நிறுத்தவோ ஏதோ ஒண்ணும் பண்ணக்கூடாது. அது தாட்ஸ் வரக்கூடாது. அந்த உணர்வை மாத்திரம் கவனிக்கணும். அவ்வளவுதான். உணர்வை கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா இதனால ஒரு லேசா ஒரு சவுண்டு கேட்க ஆரம்பிக்கும். அது வந்து அந்த ஆங் வேணாமா? உட்காரும்போது அங்க சொல்லி நாக்கு எப்படி நிற்குதோ, அதாவது அங் சொல்லிட்டு நாக்கு எங்க நிக்குதோ அங்கே வச்சு நிற்கும் உட்காரும். ஆனா அந்த அங்கு வந்து சத்தம் போடாம சொல்லணுயா, சத்தம் இல்லாம அங் அப்படி சொல்லிட்டு. ஆனா பல்லு இடிக்க கூடாதானியா? உதடு மட்டும் மூடணும். அங் அப்படி சொல்லிட்டு உதடு மூடிக்கணும். ஓகே. அடுத்து புருவமத்தியை நோக்கி கண்ணை மேல பாக்கணும். புருவமத்தியில வந்து ஒரு உணர்ச்சி ஏற்படும். அந்த உணர்ச்சியே கவனிச்சிட்டு இருக்கணும். மத்த எண்ணங்கள்ல கவனத்தை விடக்கூடாது. அதான் தாவம். அப்ப போக 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 மனம் அடங்க ஒரு மாதிரி சத்தம் கேட்கும். அப்புறம் அடுத்து வந்து அந்த சத்தத்துல போக்கஸ் பண்ணிட்டே போகணும். அதெல்லாம் சொல்லக்கூடாதுயா, அமைதியாரியா. முதல் ஸ்டெப் பாரியா, கற்பனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. புருவமத்தில கவனத்தை வையா. அந்த உணர்ச்சி ஏற்படுதுல அதுல கவனம் வை. என்ன தம்பி கேட்டு தெரியாம இருக்க? புரியுதா? புரியுது. என்ன யோசிக்கிறேன்னா 4 மணிக்கு ஏஞ்சிக்கணுமான்னு யோசிக்கிறேன். ஏந்திரிக்காத, செய்யாத, ஓவரு போ. தம்பி பசிக்குது அப்படின்னாக்க சமைக்கணுமான்னு யோசிச்சுனாக்கா பசியோட உட்காந்துரு, முடிச்சுக்காத. புரியுதா என்ன சொல்றேன்ட்டு? புரியுது. 4 மணிக்கு எதிர்க்குமான்னு யோசிச்சுனாக்கா அவ்வளவுதான். வரணியா படி, ஏதாவது பண்ணி, வேற வழி இல்ல. சன்மார்க்கத்துக்கு வந்தேன்னா முதல்ல சொன்னாரு பத்தியா? என்ன சொன்னாரு? புருவ மத்தியில தான் எல்லாம் இருக்கிறான் அப்படின்னாரு. நீ வேற இடத்துல எங்க போய் பார்க்க போற? இன்னொன்னு சொல்லிட்டாரு, உரைமனம் கடந்த ஒரு பெருவெளி மேல் அரைசு செய்தோங்கும் அருட்பெரு ஜோதின்ட்டாரு. உரைமனம் கடந்துதான் போடுன்ட்டாரு. உரைக்கின்ற மனம். வேற வழி இல்லப்பா. தவம் பாட்டு புல்லா தவம் தானேயா ஐயா? பாட்டு நம்ம பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் சிற்றம்பலம் அங்க இப்படிதான் வருவார், நடம் புடிகின்றான். எல்லா பாட்டுலயும் அதான் வருது. என் பாட்டு எல்லாம் என்ன பாட்டியா? அம்பலப்பாட்டு, சிற்றம்பல பாட்டு. தவம் பண்ணலாம் முடியாது. சரி மக்களே, கேளுங்கப்பா. எனக்கு ஒரு கொஸ்டின். கேளுங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்மா.
வந்து தத்துவ வெற்றின்னு ஐயா ஒரு தலைப்பு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்ப ஒவ்வொரு சன்மார்க்கையும் அந்த தத்துவங்களை கடந்து போகணுமா? இல்ல அதை பத்தி கொஞ்சம் விளக்கம் கொடுக்க முடியுமாங்க? தத்துவங்கள் தானே இப்போ தானே தாமனை தானே போயிடுமா? சரிங்க சரிங்கய்யா. தாமனைன்னா ஒண்ணு அவ்வளவு விளக்கம் சொல்லிருக்காரு ஐயா. தாமனை தானால போயிடும். சரிங்க. ஓ, அந்த மனமெனும் பேய் குரங்கு மடப்பயலே அந்த பாட்டா? அந்த பாட்டா இங்கதான் முத சொன்னாரு. இந்த மாமாயே இவங்க எல்லாம் போயிருவாங்க அப்படின்ட்டு. விரோத போயிட்டாங்க, வஞ்ச வீணெல்லாம் போச்சு, மாயெல்லாம் போச்சுனாக்கா தத்துவத்தை வெற்றி தான். அந்த இதுல அதெல்லாம் நம்ம தனியா பார்க்க தேவையில்லை. நாங்க ஆன்ம தேவையில்லை. உட்காந்து ஓவரா திங்க் பண்ணாம தவம் பண்ணுங்கப்பா, முடிஞ்சு. சமே கண்டது இது அதையும் யோசிச்சிருக்க வேண்டாம், உட்காந்து தவம் பண்ணுங்க, நல்லா போயிடும். அத ஒண்ணு மட்டும் பண்ணுங்க போதும், வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். உட்காந்து தத்துவத்தை வெற்றி அடையணும்ட்டு முயற்சியில பண்ண வேண்டாம், உட்காந்துட்டு தவம் பண்ணுவோம், முடிஞ்சு. தவனாக்கா மனம் கடந்து போறது, அணுகரணாதிகளை கடக்குறது, காட்டுல போய் தவம் பண்ண வேண்டாம். ஏன் குடும்பத்துல இருக்குன்னா கலக்க தனியா ஒதுங்கணுமா? சோத்துக்கு லாட்டரி அடிப்பேன், உண்மைதான். எனக்கு சமைக்க தெரியா, சமைச்சுக்குவேன். போச்சு, சமைக்கிறதுலயே பொழுது ஓடிடும். வாங்கிட்டு வரணும், போய் கடை வாங்கிட்டு வரணும், அது பொழுதுபடும். தீபா எதை கேக்குறாங்க? தீபா ஐயா, நம்ம அந்த மாதிரி ஃபோக்கஸ்டா உட்காந்து செய்யறப்ப நம்மளுக்கு அந்த புருவத்துல ஒரு மாதிரி வலி ஏற்படுறப்ப, அப்புறம் கண்ணு சீக்கிரம் திறக்கணும் அந்த ஏர்ஜ் தான் இங்க வருது. அது என்னங்க, எப்படிங்க ஓவர் கம் பண்றது? திறக்கூடாது, அனுபவம் வரும். அதே மனசு கடுப்பாயிடுச்சு, இவ என்னடா அப்படியே அமைதியா உட்கார்ந்து இருக்கிறா அப்படின்ட்டு முடியல, தொலைக்குது. எவ்வளவு சீக்கிரம் கடைசியில பார்த்தா ஒரு 2-3 நிமிஷம் தான் உட்காந்துருப்போம். இல்லையா? 24 நிமிஷம் தாக்கு பிடிக்கணும். என்ன தம்பி, தவம் பண்ணும்போது கண்ணு மூடி இருக்கணுமா? மேல பாக்கணும்னு சொன்னீங்க, கண்ணு மேல காமிச்சீங்க. கண்ணு மேல பார்த்து மூடிக்கியா, கண்ணை திறந்துட்டு பாத்துட்டாக்க கண்டதை பாத்துக்கிட்டு இருப்ப. கண்ண மேல பாத்துட்டு கண்ணை மூடிக்க, புரியுதா? அப்பதான் வெளியே இருந்து இன்ஃபர்மேஷன் பூராது. இல்லைன்னாக்க கண்ணை மேல பாத்துட்டு அங்க ஒரு பள்ளி ஓடும், அதை பாத்துக்கிட்டு இருப்ப. அப்புறம் எலியோட வால் உள்ள பூந்துருச்சா இல்லையா அதை பாத்துக்கிட்டு இருப்ப. கண்ணை மூடி உட்காரு. அது என்னன்னாக்க நித்திய கர்ம இதுல ஐயா சொல்லியிருப்பாரு, பால் சாப்பிடலாம், அப்புறம் நெய் சாப்பிடலாம், அது இதுன்னு. ஆனா சுத்த சன்மார்க்க ஆகாரம்னு சொல்லும் போது அது ஐயா வந்து பால்ல வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாரு. அது ஏன் ஐயா? வாங்க முதல்ல வேணாம், கடைசி படிச்சுட்டு அப்புறம் முதல்ல நான் பிஹெச்டி லெவல்ல பேசுற நீ. ஞானம்மையை எல்லாம் தொடர்ந்து என்ன காட்டுறாங்க, என்னது? ஐயா, இந்த தியானம் பண்றது இருக்குல்ல, சரி தவம் பண்றோம்ல, நான் இப்படி யோசிச்சேன் பாருங்க, சரியா இருக்கான்ட்டு. இப்போ ஒரு ஏரோப்ளேன் வந்து டேக் ஆஃப் பண்ண போதுன்னு வச்சுங்களேன், அந்த நேரத்துல வந்து ஒரு தண்டஸ்டார்ம், என்ன சொல்லுவாங்க, இடிமழையா இருக்கு, காத்தெல்லாம் அடிக்குது. முதல்ல அது டேக் ஆஃப் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா அந்த இடிமலை மேகத்தெல்லாம் கடந்துருச்சுனாக்கா அப்படியே ஸ்மூத்தா போவோம். அப்ப நம்ம முதல்ல தியானம் ஆரம்பிக்கும் போது இந்த எப்படி ஏரோப்ளேன் டேக் ஆஃப் பண்றது கஷ்டப்படுதோ அந்த மாதிரிதான் இருக்கும், கொஞ்சம் தடங்கள் இதெல்லாம் இருக்கும். ஆனா ஒரு செர்டன் பீரியட் போன பிறகு அப்படியே எல்லாம் குறைஞ்சி அடங்கி அப்படியே. ஆனா முதல்ல வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். டேக் ஆஃப் பண்றதுதானே ரொம்ப முக்கியம். நம்ம டேக் ஆஃப் பண்ணும் போது பட்டுன்னு விழுந்துடுறோயா, முடியாது அப்படின்ட்டு.
சரியா பாருங்க அது எப்படி சிந்திக்கிறது. ரைட்டு ரைட்டு. அப்ப அந்த டேக் ஆஃப் பண்ணும்பொழுதுதான் நம்ம கொஞ்சம் முயற்சி எடுத்து கஷ்டப்பட்டு கொஞ்சம் 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 சஸ்டெயின் பண்ணணும், தாண்டி போகணும். அப்ப போக 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 அது கொஞ்சம் அப்படியே அமைதியா அடங்கி நார்மல் ஆயிரும். அப்போ கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துருக்கலாம். ஆனா நம்ம முதல்ல ஒரு 3-4 நிமிஷமே உட்காந்துட்டு முடியலன்னு இருக்கோம். ஆனா நம்ம என்ன செய்யணும்னாக்கா, இப்ப பூர்வ மத்தியில நம்ம அந்த கவனம் வச்சுட்டு இருக்கும் போதே மனம் வந்து வேற எங்கேயோ போவான், திருப்பி இழுத்து கொண்டாந்து வைக்கணும். அதான் நம்ம வேலை. சரியா? அது வாழ்நாடு சொல்லும் பொழுதே வேறு ஆபாசத்தில என்ன சொல்லுவாரியா, மனதை தடுத்து எந்த ஆபாசத்திலும் வட்டாமல் தடுத்து இழுத்து பூர்வ மத்தியில் செலுத்துதல். அப்ப நம்ம வேலை என்னன்னாக்கா, மனம் வந்து அடங்க மாட்டேதுன்னு மனசை பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அது அப்படி அதோட வேலையே வந்து அப்படிதான். ஆனா நம்ம வேலை என்னன்னா, அது இழுத்துட்டு போகும்போது திருப்பி கொண்டாந்து வைக்கணும், இழுத்துட்டு போகும்போது திருப்பி கொண்டாந்து வைக்கணும். போக 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 அதோட வேலை குறைஞ்சிட்டு நம்ம ஒரு இடமா இருப்போம். சரியா? ஓகே, முடிச்சிடலாம் சாமி. முடிச்சிருங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திருளே கண்ணம். ராமலிங்காபயம் ராமலிங்காபயம் ராமலிங்காபயம். அனைவருக்கும் வந்தாலும், எல்லோருக்கும் வந்தாலும் வாழ்த்துக்கள். வந்தாலும் அனைவருக்கும் வந்தாலும் நன்றி. வணக்கம் ஐயா, நன்றிகள் ஐயா. வந்தாலும் நன்றி ஐயா. வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும்.